இவர் பேசுறாரு, அதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு, அந்த பெண்ணு சாப்ட்வேர்ல வேலை பார்க்கறாங்க, கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் சம்பளம். அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் மாசம். நாங்கெல்லாம் ரிட்டையர் ஆகும்போதே எங்களுக்கு சம்பளம் 6,000 ரூபாய் தான். 60 வயசு ஆகும்போதே 6,000 7,000 தான் பார்த்தோம். இப்ப வேலைக்கு சேர்ந்த அடுத்த மாசம் 40,000 ரூபாய் பார்க்கறாங்க குழந்தைங்க. ஜஸ்ட் ஹார்ட்லி 20 இயர்ஸ். அவங்க இப்ப 40,000 ரூபாய் வாங்குறாங்க. அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லை. இன்னும் நாங்க வெறும் 7,000 சந்தோஷமா வாழ்ந்தோம், சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு, நல்ல இடத்துல கிராண்டா பண்ணாங்க. நான் போயிருந்தேன் நிச்சயதார்த்தத்துக்கு. நிச்சயதார்த்தம் ரொம்ப கிராண்டா நடந்தது. இந்த கல்யாணத்துக்கு 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள நடுவில் ஒரு பொண்ணு வந்து they want to move freely, they want to understand each other அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. இப்போ வரீங்களா, இன்னைக்கு ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு போன் பண்றா. இந்த அசடு போகுது. நாமெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருமே ரைட் விட நமக்கு கைதட்டுறவங்க. அவன் போயிட்டான். ஆனா போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்த உடனே இந்த பொண்ணு கேட்கிற முதல் கேள்வி, நீங்க உங்க அப்பாவுக்கு ஒரே பையன் தானே? ஆமா. நீங்க மாசம் மாசம் எவ்வளவு அனுப்புறீங்க அப்பாவுக்கு? நான் மாசம் மாசம் 10,000 ரூபாய் அனுப்புறேன். எப்பா, உங்க அப்பாவுக்கு போனஸ் எல்லாம், இது பென்ஷன் எல்லாம் கிடையாதா? இல்ல அவர் வேலை பார்த்து பிரைவேட் கம்பெனில பென்ஷன் எல்லாம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காரு கிராஜுவிட்டி படத்துல. நான் மாசம் மாசம் அனுப்பினா தான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் அனுப்புவீங்களா? அந்த தலையை ஒரு வெட்டு வெட்டி கேட்கும்போது நம்ம எல்லாம் அப்படியே செத்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அனுப்புவீங்களா அப்படின்னா, ஆமாம்மா, வேற யாரு, நான் ஒரே பையன், அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பணம் அனுப்பித்தானே ஆகணும். நோ, ஆஃப்டர் மேரேஜ் நோ அப்படின்னா. இந்த பையன் நம்ம டைப்பு, இந்த தொங்கு தலை கிடையாது. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு, கல்யாண பொண்ணுக்கும் ஆம்பளைக்கு என்ன வித்தியாசம், அது மாதிரி கிடையாது. நல்லா தைரியசாலி. நீ வேணுங்கிறத ஆர்டர் பண்ணுமா, நான் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு எந்திருந்து போனான். வீட்டுக்கே போயிட்டான். இவ போன் பண்ணி, எங்க போயிட்டீங்க? நான் வீட்டுக்கு. எங்க கை கழுவு போறேன்னா, நான் உன்ன கை கழுவு தாண்டி வந்தேன். இது நிம்மதியா நெருக்கடியா? இந்த மாதிரி ஒரு குடும்பம் இப்ப வளர்ந்துட்டு வருது கலாச்சாரம். சத்தியமா சொல்றேன், நான் என் மனைவியை காதலித்தேன், கல்யாணம் செய்து கொண்டேன். அவங்களுக்கு என்ன சம்பளம் எனக்கு தெரியாது. சத்தியமா இன்னைக்கு என்னுடைய சம்பளம் என்ன என்று அவளுக்கும் தெரியாது. கட்டுண்டோம், காதலித்தோம், காலம் வந்தது, வளர்ந்து கொண்டோம், அவ்வளவுதான். அப்பங்காரன் கஞ்சனா இருந்தா பையன் படுகஞ்சனா இருப்பான். அப்பனை போல உடனே சொல்லிடுவாங்க. அது மாதிரிலாம் குடும்பங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நாம தான். நெருக்கடியோ நிம்மதியோ நமது கையில தான் இருக்கு. இருந்தாலும் இவர் நிம்மதிக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டார்கள், நெருக்கடியை பற்றி இவ்வளவு தூரம் பேசினாங்க. அடுத்தாப்புல காவேரி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். இவர்கள் எல்லாம் வழக்கமாக பட்டிமன்றம் பேசக்கூடியவர்கள் அல்ல. ஆனாலும் நாங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை கூட்டிருக்கிறோம். பேச தெரிந்தவர்களை அவர்கள் பார்க்க வேண்டும், சின்ன திரையில கொடிகட்டி பறக்கின்ற உங்களையும் பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அழைத்திருக்கிறோம். அவங்க முதல்ல இருந்தே சொன்னாங்க, அவங்க அளவுக்கு என்னால கதைகள் சொல்ல முடியுமா, எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியுமா, அவர்களை மூலம் அடுக்குமொழியில் பேச முடியுமா என்று சொன்னார்கள். நீங்க பேசவே வேண்டாங்கள், நில்லுங்கள், கொஞ்சம் புன்னகையை உதிருங்கள், அது போரும், எங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்துவிடும் என்று கூறினேன். பாருங்கள், நடுவர் அவர்கள் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாம கரெக்டா சொன்னாங்க. நடுவர் இப்படி பாதி அப்படி பாதின்னு இருக்காரு. கொஞ்ச நேரம் நிம்மதியை பத்தி பேசுறாரு, அதுக்கப்புறம் நெருக்கடி பத்தி பேசுறாரு. சார் உண்மையா சொல்லுங்க, நீங்க நடுவர் என்ன சொன்ன, உறவுகள், உறவுன்றது லைஃப். உறவு இருந்தாதான் நம்மலாம் இங்க ஜனங்க நிக்க முடியும். ஆதாளும் ஏவாள் எடுத்தாலும் சரி, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண ஜெனரேஷன் எடுத்தாலும் சரி, உறவுன்றது இருக்கு. ஆனா நெருக்கடி இல்லாத உறவு சத்தியமா இல்ல. நீ ஒத்துக்கிறீங்களா? 100% நெருக்கடி இல்லாத உறவுகளே இல்லை. நான் 100% நான் நிம்மதியா இருந்திருக்கேன். பிறந்ததுல இருந்து நான் நிம்மதியா இருக்கேன். யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு சொல்லுங்க. எழுந்துறீங்க 100% நிம்மதியா, ஒரு சிங்கிள் நெருக்கடி இல்லாம இருந்துட்டீங்களா? நடுவர் முதல்ல எழுந்துறீங்க.
நான் அதுக்காக எந்திருக்கேன். ரொம்ப நேரம் உட்காந்து கால் வலிச்சதுன்னு எந்திருந்தேன். வேற இல்லை. அப்படிதான் சொல்ல முடியுமா என்ன? நெருக்கடியையும் நிம்மதியா பார்க்கணும்ன்றாங்க. நெருக்கடி வந்தா கூட அது ஒரு நிம்மதி எப்படிங்க எடுத்துக்க முடியும்? நெருக்கடி எப்பவுமே நெருக்கடி தாங்க. நிம்மதி எப்பவுமே நிம்மதியா தான் இருக்க முடியும். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட். நான் அதுக்கு தான் இருக்கேன். இங்க எங்க தரப்பினர் பேசினாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த அண்ணன் தம்பிக்குள்ள இந்த சொத்து பிரச்சனை வரும்போது நடுவர் என்ன சொன்னாரு? அண்ணன் தம்பி 2 பேர் தானே, அதுல சொத்து ஈக்குவலா தானே பிரிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்புறம் எதுக்கு நெருக்கடி வருது அப்படின்னு சொன்னாரா? அப்போ சொத்து பிரிக்கும் போது எப்படி வரும்? ஆரம்ப காலத்துல இப்போ மூத்த பிள்ளை நிறைய சம்பாரிச்சு கொடுத்துருக்கலாம் வீட்டுக்கு, இளையவன் சொகுசா வாழ்ந்து அவனுக்கு சொத்து பிரிக்க நேரம் வரும்போது ஈக்குவலா பிரினா பெரியவன் சண்டை போட தான் செய்வான். நியாயமா இல்லையா? சொத்துக்கள் இதுவரை அண்ணன் அதிகமா சம்பாதிக்கிறான், தம்பி குறைவா சம்பாதிக்கிறாங்கிற பிரச்சனை அல்ல. அது எப்படி ஒத்துக்க முடியும்? நிலத்தை பிரிப்பது ஒருத்தனுடைய வருமானத்தை வைத்தல்ல, 2 பேருக்கும் பொதுவான நிலம் 2ஆ தான் பிரிப்பாங்க. நீங்க சொல்றது முறை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது நடைமுறைக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே, நடக்க மாட்டேங்குதே. அப்படி அதுக்கு நல்ல வசதியா இருக்கிற அண்ணன் எனக்கு வேண்டாண்டா, இதை நீ வச்சுக்கடா அப்படி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தா அங்க பிரச்சனை வராது. ஆனா விட்டு கொடுத்தாதான் நிம்மதியா இருப்பாங்களே. அது இல்லன்னு தானே நெருக்கடி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அம்மா, அத அவன் விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையா? எதை விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு? ஒரு நிலம் 2 பேருக்கு சொந்தம், அவ்வளவுதான். அவன் பணக்காரனா ஏழையா, இவன் கஷ்டப்படுறானா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பூர்வீக சொத்து இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது ஒத்துக்கலாம். ஆனா பூர்வீக சொத்து இல்லாதவங்களுக்கு பிள்ளைங்க மூலமா சம்பாரிச்சு பெத்தவங்கிட்ட கொடுத்தவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அது சண்டையே வராத. அவன் சம்பாதிச்சு அவனுக்கு, இவன் சம்பாதிச்சு இவனுக்கு, அவ்வளவுதானே? இல்லையே. அப்ப எல்லா மூத்தவன் சம்பாரிச்சு அப்பங்கிட்ட தான் கொடுக்கறாங்க, சின்னவன் கம்மியா சமயம் அவங்க அப்பன்ட்ட தான் கொடுக்கறாங்க. அப்ப பேச்சு வரும்போது எங்க அப்பன் சொத்து தானே பேச்சு வரும். நல்ல வேளை நீங்க வக்கீலா போல. வக்கீலா போயிருந்தா ஒரு பேர் ஜெயிச்சிருக்க எல்லாம் உள்ள போயிருப்பான். நியாயமா இல்லையா நடுவரே? நடுவரே மட்டும்தான் கிளீனா கேக்குது. அப்படி சொல்லி கொஞ்சம் நடுவரே, இது நடுவரே. நீங்க விஷயத்தை கேட்க தயங்குறீங்க. ஏன்னா கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் இல்ல? ஆன்சர் இருந்தா தெளிவா கேட்டுப்பீங்க நான் பேசுறது. அதனால கேட்காத மாதிரி பேசுறீங்க. அப்படித்தானே நடுவரே? அப்படித்தானே நடுவரே? அடுத்து என்ன சொன்னாரு அவரு? அந்த காலத்துல 15-16 பெத்துக்கிடுவாங்க. அவங்களாம் பெத்துக்கிட்டாங்க. ஓகே. அப்ப டைம் பாஸ் இல்ல சார், வீட்டுல டிவி இல்ல சார், ஆளுக்கு கையில செல்போன் இல்ல சார், வீட்டுல போன் இல்ல சார், வெளியே போறதுக்கு போக்குவரத்து ஜாஸ்தி வீட்டுல இல்ல சார். இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். நான் ஓப்பனா பேசுறேன். இதை விட ஓப்பனா யாருமே பேச முடியாது. நான் எல்லாமே என் வாழ்க்கையில வெட்டு ஒன்று துண்டு ஒரு விஷயமா இருந்தா பாயிண்ட்டுக்கு தான் பேசுவேன். அதனால நடுவரே என்னை மன்னித்து விடுங்கள். என்னத்த எல்லா நெருக்கடியும் எனக்கு கொடுத்து விட்டு மன்னித்து விடுங்கள் எங்க? அப்ப ஒத்துக்கிறீங்க நெருக்கடி தான். கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். அப்ப இருந்த காலகட்டம் வேறங்க. 16 பெற்று பெருவாழ்வாங்க பெரியவங்க சொல்ற விஷயத்த கேட்டுட்டு சொல்படி நடந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல சான்ஸே இல்ல. ஏன்னா அதுக்கேத்த வருமானம் முதல்ல நமக்கு இல்ல. எங்க அப்பா கவேரி ஐயா சந்தர்ப்பம் சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு மூத்ததாரம் எங்க அம்மா, அவங்க, நான், எங்க அக்கா, என் தம்பி 3 பேரு. அப்புறம் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா இறந்து போகும்போது எங்க அப்பாவுக்கு வயசு 20. 13 வயசுல கல்யாணம் பண்ணாரு. இந்த 7 வருஷத்துக்குள்ள நாங்க 3 பேர் பிறந்தோம். அம்மா இறந்து போயிட்டாங்க. வயசு 20 தானே ஆகுது. இந்த 3 குழந்தைகளை பார்த்துக்கணுமேங்கிறதுக்காக ஒரு 2ஆம் தடவை ஒரு பெண்மணியை எங்க சித்தி வந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க சைட்ல 8 குழந்தைகள், 8 3 11. 8வது குழந்தை பிறக்கும்போது அவர் தாய் மாமாட்ட போய் கேட்டார், நாம ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணென்ன முளம் என்ன, தன்னை மிஞ்சும் காரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்ன, விலைக்கு மேலே விலை வைத்தாலும் அப்படிங்கிற மாதிரி. இனிமே என்னடா போட ஃபேமிலி பிளானிங் பண்ணா அப்பவே பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்க சித்தியின் உடல்நிலை சரியில்லை. இனிமே குழந்தை பிறந்தா உடம்புல ரத்தம் இல்லை, உங்க உயிருக்கு ஆபத்து வந்துன்னு சொன்னதுனால ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே என் தந்தை மனிதாபிமானம் நெருக்கடி, அதான் அவருக்கு நெருக்கடி, மனிதாபிமான அடிப்படையில விட்டார். நடுவரே என்னடா இது பார்த்தேன். அவங்களுக்கு கேப் கிடைக்கும் போது நடுவரே சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தது பாயிண்ட் கிடைக்காது. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஆகவே அப்போ அதாகப்பட்டது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது அவர்கிட்ட தெரியுது, ஏன்னா அடுத்த நியூஸ் வருதுன்னு அர்த்தம். இங்க இருந்தோ வராரு, அவருக்கு தான் பாயிண்ட் கிடைக்கல. ஏன்னா பாருங்க, நான் பேசுறதே அவருக்கு கேட்கலன்னு வேற சொல்லிட்டாரு. அதை விட வேற என்ன வேணும்? அப்போ கல்யாணம் பண்ண ஏஜ் என்ன? அந்த காலத்துல ஒரு பொண்ணு பையனும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா வயசு 10, 12, அங்க இருந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆயிடுது. ஆகையால அந்த ஆணுக்கும் சரி, அந்த புருஷனும் சரி, மனைவிக்கும் சரி தெம்பு இருந்தது. இந்த காலகட்டத்துல 25 வயசுக்கு மேலதான் கல்யாணத்தை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து ஓகே ஆகி நீங்க சொன்ன மாதிரி லெட்டஸ் பழகி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச கல்யாணம் ஆகிறதுக்குள்ள 35 வயசு 40 வயசு ஆயிடுது. ஒரு குழந்தை 2 குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ளேயே அவருக்கும் சரி மனைவிக்கும் சரி தெம்பு முடிஞ்சு போயிடுது. போதுண்டா சாமி, இவங்க 2 பேரும் கொடுக்குற தொல்லையே போதுன்ற அளவுக்கு ஆயிடுது. அப்போ குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு பெற்றவங்களுக்கு தெம்பு இருந்துச்சு. ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி பின்னாடியே ஓடுவாங்க. 35-40 வயசுல ஒரு குழந்தைய பத்தி எங்க இருந்து ஓட சொல்றாங்க? அப்பெல்லாம் ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா 13 ரூபா இருந்தா போறோம். 13 ரூபா ஸ்கூல் ஃபீஸ், 13 ரூபா ஸ்கூல் ஃபீஸ். இப்ப மினிமம் பிரசவத்துக்கே ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில 30,000 ரூபாய். 13 ரூபாய் எங்க இருக்கு, 30,000 ரூபாய் எங்க இருக்கு? பிரசவத்துல ஆரம்பிக்கிற வலி, அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பெத்து அவங்க பிள்ளைங்களுக்கு மறுபடியும் தாத்தா பாட்டின்ற முறைய செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நெருக்கடியாவே இருக்கு வாழ்க்கை. அப்ப எங்க இருந்து நிம்மதி வரும்? அம்மா உண்மைதான், சத்தியமா நிம்மதியே வராது. நடுவரே அம்மா, இந்த நடுவரேன்னு கூப்பிட்டதுக்கே உங்களுக்கு மார்க்கு போடணும். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேண்டாம் வேண்டாம், இதுவே போதும். வெரி குட், வெரி குட். சொன்னாங்க மனைவி கணவனை போட்டு அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. எந்த குடும்பத்துல இல்ல? இருந்தாலும் நிம்மதியா அனுசரிச்சு போறதுதாங்க வாழ்க்கை. என் புருஷனை நான் என்ன கோவம் வந்தாலும் செம்ம அடி அடிப்பேன். இதை உண்மையாவே சொல்றேன். நான் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்ல வைஃப் அப்படின்னு சொன்னா சத்தியமா யாரும் நம்ப மாட்டீங்க. என்னங்க நான் எனக்கு கோவம் தான் நான் அடிப்பேங்க. அது தப்பே இல்லை. என் புருஷனை தானே நான் அடிக்கிறேன், அதுக்கு தானே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சர்வசாதாரண கோவம் அடிப்பேங்கன்னு சொல்ற ஒரே பொண்ணு நான் இப்பதான் பாக்குறேன் இத்தனை வருஷத்துல. என்னங்க இது என்ன பெருசா மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா அவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாரு பாருங்க, அந்த நல்லவரை தான் நான் காதலிக்கிறேன். என்னடா படிக்கலையா எக்ஸாம்? கரண்ட் கட்டு எப்படி படிக்கிறது? அம்மா டேய், அந்த காலத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி தெரியுமா படிச்சாரு? மெழுகுவத்தில படிச்சாரா. எத்தனையோ அற்புதமான விஞ்ஞான கண்டுபிடிச்சாரு இல்லையா? பித்தோவன் மியூசிக் எப்படி வச்சார் தெரியுமா? லாந்தர்ல படிச்சார். லாந்தர்ல தெருவிளக்கில் படித்து மேதையான ஒரு பலர்னு எத்தனையோ தடவை நான் சொல்லி இருக்கேன்டா, இன்னும் ஒண்ணு அறிவு இல்லையாடான்னாரு. ஏன் அவங்க எல்லாம் பகல் என்ன பண்ணாங்க? ஃபுல்லா நைட்ல தான் படிப்பாங்க. வெயில் கண்டுபடக்கூடாது.